ஹலோ சோஃபியா ஸ்டீஃபன் vlogல இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு லைட் ஷோரூமோட ரிவ்யூ தான் கொடுக்க போறோம். எப்படி இருக்கு பாருங்க. நிறைய நாள் ஆச்சு லைட் ஷோரூம் ரிவ்யூ கொடுத்த வியூவர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இது வீக்லி முன்னாடி மந்த்லி சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிடும் போல் அந்த மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் கிளாசிக் மாடல், இதெல்லாம் வந்து எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். மேபி இது 2 வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். நான் 2 வீடியோவாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய லைட்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு இதில் எதை காமிக்கிறது எதை விடுறதுனே தெரில. ரைட் நவ் ட்ரெண்டிங்னு பார்த்திங்கன்னா இதுதான் அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு வியூ காமிச்சிட்றேன் உங்களுக்கு. போகும்போதே ஒரு அழகில் மயங்கி நிற்போன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு அழகி தான் இவங்க. செமையாக இருக்காங்க. ஐயோ இந்த வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. வாவ், நானும் வீடியோ எடுக்கணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தா கஸ்டமர் எனக்கு கசன்னு அந்த சவுண்டில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்காதுன்னு சொல்லிட்டு எடுக்கல. ஹலோ, ஸோ இது செம்மையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த பிளாக். இது இந்த கான்செப்டில் இந்த காம்பினேஷன் இருக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இவங்க எல்லாமே செமையாக இருக்காங்க. இருங்க, நான் இங்கேருந்து எனக்கு எங்கேருந்து எங்கே எடுக்கிறதுனே தெரியல. இங்கே ஒரு லைட் இருக்கா, அங்கே ஒரு லைட் இருக்கா. இந்த லைட்டு இது சைஸ் என்ன? ஸ்மால் சைஸு. அது வந்து இதோட ஆமாம் பெருசாக இருக்குது. வா சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வியூவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சார் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் பட்டர்ஃப்ளை. இது ஹை சீலிங்க் இல்லை, இது வந்து பீகாக்குமே சூப்பராக இருக்குது. இந்த கிறிஸ்டல் செம்மையாக இருக்குது, அப்படியே அசார்டட் கலர்ஸு. இவங்கெல்லாம் ஹேங்கிங்கில் இது. ஐயோ இதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. இது என்ன எல்இடியா? எல்லாமே எல்இடி தான், பட் ஏதோ சொல்லுவீங்களே அக்கர்லிக். ஓகே. இதில் லைட் இருக்க மாதிரியே தெரியல, ஆனால் இதில் லைட் இருக்குது. ஆன் பண்ணுங்க பார்ப்போம். இது அதுதான் சொல்கிறேன், அழகாக இருக்குது. வா சூப்பராக இருக்குது. வால் லைட்டில் இவ்வளோ டிசைன்ஸா? இது என்னது? இது எவ்வளோ மாடல்ஸ்? வார்ட்ரோப்பில் இருக்க ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருக்கும் போலையே. 500 மாடல்ஸா? சீலிங் லைட்டில் 250 above. ஆக்சுவலி இது சூப்பராக இருக்கும் உண்மையிலே. அப்படியே இது என்னது 2 இருக்குமா இல்லை அது கண்ணாடியில் தெரியுதா? ஓ டபுள் லேயரா? ட்ரை கலருக்கு சேஞ்ச் பண்ணி காமிங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, வார்மு ஒயிட்டு, நியூட்ரல் ஒயிட். ஓகே. இதெல்லாம் சேஞ்ச் ஆகுமா? இதுவுமா? இந்த மாதிரி லைட்லாம் வீட்டுக்கு போட்டால் அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கலாம் போல இல்லை? பட்டர்ஃப்ளை செம்மையாக இருக்குது. பட்டர்ஃப்ளை ஏங்க, இந்த பட்டர்ஃப்ளை வந்து அந்த ஹேங்கிங் லைட்டுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். வாட்றதுக்கு அதில் கலர்ஸ் கூட இருக்குன்னா அழகாக இருக்குது. வால் லைட்லாம் வேறு லெவல். நேரில் வாங்க, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, காரைக்குடி எல்லோரும் வாங்க. திருச்சி சூப்பராக இருக்குது. இங்கே இது கூட நல்லாயிருக்கு. இதுவும் செம்மையாக இருக்குது. எனக்கு எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல, அவ்வளோ இருக்குது. இது என்னது ஒன்று ஒரு லைட்டா தனித்தனியாவா? ஒரு மாடலும் இது மிக்ஸ் பண்ணி தருவீங்களா? ஆமாம் மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? இதானா எனக்கு எப்போவுமே அல்டிமேட். இது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீங்க. அது கருக்காதுல்ல. இது பாருங்கள், இது டோலக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்டிக் மாடல். இதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரியும். அந்த இது என்னது பாருங்க, நான் அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கப்ப நான் கேட்டேன் இல்லையா, இது வந்து கருக்காதில்ல அப்படின்னு. உடனே சொல்கிறாங்க ஆமாம் அது கருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டால் அது ஆல்ரெடி கருப்பாக தான் இருக்குதான். நான் கேட்டது உள்ளே இருக்குது இல்லையா, இது கருக்காதான்னு கேட்டேன் நான். அதுதான் நான் கேட்டேன். வெளியில் கருப்பாக இருக்கிறதா எனக்கே தெரியுமே அது கருக்காதுன்னு சொல்லிட்டு. இல்லை இது அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது இந்த டிசைனு. ஆக்சுவலி இது வந்து இவ்வளோ கூட்டத்தில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குது. தனியாக வீட்டுக்குன்னு எடுத்துகிட்டு போய் போட்டு நம்ம வீட்டுக்குன்னு தனித்தனியாக பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லை? இது என்ன பாட்டில் அது
இந்த மாடல் தானே இது, ரொம்ப சூப்பர் இது. அப்புறம் இங்கே எல்லாம் வால் லைட்ஸ் இருக்குது. ஐயோ, இந்த ஆங்கிளில் இங்கேருந்து இப்படி பார்ப்போமா? இது கூட சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குது. வாவ், எல்இடி தான் எல்லாமே இல்லை, ஃபிலமெண்ட் எல்இடி ஏதோ சொல்கிறாங்க. இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாவ், இது எப்போ அந்த டிசைன்னு தெரிலப்பா, இது ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா. சே, செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன், கைக்கு எடுக்குது, எதை எடுக்கிறது எதை. இதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது? இது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆரஞ்சு, எல்லோ. ஓ, அங்கே இருக்கா? எல்லோலாம் இல்லையா? ஓ, சூப்பராக இருக்குது பாரு, அழகாக இருக்குது. அலையிலையா தெரியுது, வந்து எல்இடி இது பண்ண முடியல, தெரியும். செம்மையாக இருக்குது. இது கூட நல்லா தான் இருக்குது. எங்கே அந்த கலர் கலராக இருக்கிறது? ஓ, ரெட்டு ஒயிட்டு இதுவா? செம்ம. ஓகே, அப்படியே வால் லைட் முடிஞ்சு. இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இது என்ன லைட் இது? இது கிறிஸ்டல் சாண்டிலியர். ஓகே, இது அதே தான், டிசைன் மட்டும். இந்த மாதிரி கலர்ஸும் பிடிக்குது. பரவாயில்ல. எவர் கிரீன். ஓகே, இல்லையே ப்ளூவால் இருக்குது. நீங்கள் மட்டும் தான் கலாய்ப்பீங்களா? இது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒயிட் கலரில் அந்த ஒரு கான்செப்டே ஃபுல்லாக டைனிங் டேபிள் அது இதெல்லாம் ஒயிட்டாக போடும்போது இது இப்படி போட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு 6 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் லைட்ஸ் மாற்றிட்டே இருக்கலாம் போல் இல்லை? அழகாக இருக்குது. வீட்டில் சொல்கிறேன், வீட்டிலே சேஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம இந்த பெரிய ஏதோ என்னமோ நினச்சிக்கிறோம். பட் ஒரு 5000 10,000 தான். சாரி, சுடிதார் அதெல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் லைட்ஸை மாற்றலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. வாவ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஏதோ பலூன் அங்கங்கே கட்டி தொங்க விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது மேலே ஒரு ரிங்கில் இது என்னது? இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கூட வாவ், இது பேர் என்னமோ சொல்லுவீங்களே, இட்டாலியன் சாண்டிலியர் ரைட்? இது வந்து ஆக்சுவலி சென்ட்ரலில் இருந்ததுங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்தோடனே இவங்கள எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. கரெக்டா? இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்டாலியன் சாண்டிலியர் இது கொஞ்சம் யூனிக், அழகாக இருக்குது. இது எப்படி கிளாஸா இல்லை எப்படி? கிறிஸ்டல். ஓ, கிறிஸ்டல் பீட்ஸ் வித் ஓகே ஓகே, அழகாக இருக்குது இந்த கிளாஸில் உள்ள அந்த இது. அந்த எல்இடி பல்புமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. இந்த லாங்காக போட்டிருக்கு இந்த லைட்டு ரொம்ப அழகாக இருக்குது. நான் கஸ்டமர் வரப்போகிறப்பெல்லாம் பாஸ் பண்ணி எடுக்கிற வேண்டியிருக்கு, ஏன்னா சவுண்டு கேட்குது, அதனால தான். ஐயோ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன தாமரை மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குங்க இதுவுமே. ஓ, இது இதோட மினி வெர்ஷன் மாதிரி. இது குட்டியாக இருக்குது, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓ, அதில் இவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க. ஏய், இது நல்லா இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. ஓ, இதுதான் அந்த லைட் தான் பெரிய சைஸ் சொன்னீங்களோ? நல்லா இருக்குது இது. இது ரொட்டேட் ஆகுது இது. ஓ, இதுவும் ரொட்டேட் ஆகுதுல்ல. பாட்டெல்லாம் பாடுமா? வா, நம்ம இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, கலர் சேஞ்ச் ஆகுது. வா, வயலட் கலரும் கலந்து வருதுல்ல. அது ரொட்டேட் ஆகுமாப்பா? ஸ்மால் இது மட்டும்தான். இதுவும் அழகாக ரொட்டேட் ஆகுது. எங்கே? ஓ ஆமாம், அது ரொட்டேட் ஆகுது. பெருசு மட்டும்தான் ரொட்டேட் ஆகலைல்ல. வாவ், பியூட்டிஃபுல். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த காப்பர் கோட்டு அழகாக இருக்குது. இது கூட ரொட்டேட் ஆகுதுல்ல, சம்திங் டிஃப்ரெண்ட். ஆப்போசிட் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது, மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் இல்லை? போதும் அப்படியே இருக்கட்டும். நைஸ். அழகாக இருக்காங்க. இதுவும் எவர் கிரீனுங்க, சூப்பராக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? இந்த லைட்ஸுக்கு பேர் என்ன? இதுவும் சாண்டிலியர் தான், பட் சாண்டிலியரே ஏதோ சொல்லுவாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக இதுவும் நம்மளோட இது வால் லைட்ஸு. ஓ, இதில் அன்னப்பறவை மாதிரி இருக்குது, இது அழகாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? இது பீகாக். இதுக்கு பேர் என்ன? இந்த சாண்டிலியர் பேர் என்ன? ஓகே. இது எல்இடி, இதுவும் சூப்பராக இருக்குது. இது என்னது இப்படி பட்டன் அமுத்துற மாதிரி? ஆன் ஆஃப் பட்டன். நைஸ்.
இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது பெட்ரூமில் வச்சாலும். இது என்னது ஸ்வான் மாதிரி தலையை தூக்கிட்டு ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு. ஏய் இது என்னது கப்பா அழகாக இருக்குது. இதுவும் அழகாக இருக்குது. சூப்பர் பாருங்கள். இது செம. வாவ். இது கொஞ்சம் போட்டு காமிங்களே. இந்த கோல்டன் கலரில் இருக்கலாம். நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கலாமா? ஆன் பண்ணலாமா? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதா? வாவ். நீங்கள் பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணியிருக்கும் போது எப்படி இருக்குது, போட்டோன்னு அழகாக இருக்குது. நைஸ். வாவ். இது செம்மையாக இருக்குது. க்யூட்டாக இருக்குது. எவ்வளோ வால் லைட்ஸுப்பா. லீஃப் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த லீஃபு இது என்னம்மா 3D எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இந்த லீஃபு தூரமாக இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதுவுமே அழகு தான். இங்கே உள்ள வால் லைட்ஸு பிள்ளையாரெல்லாம் இருக்குது. பிள்ளையார் இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி இவங்க டர்க்கி ஸ்டைல் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த லைட் எனக்கு தெரியும். ஆனால் அது பிள்ளையார் இருக்கும் அதில். சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து மிரர் லைட்டுன்னு சொல்கிறது. இதுவும் வால் லைட்ஸ் தான். வால் லைட்ஸில் இந்த மாதிரி உள்ள டிசைன்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் போட்டு காமிங்கம்மா. இது எல்லாமே மிரர் லைட்டு. இது கொஞ்சம் போடுங்கடா. நான் போட்டுக்கிட்டா? இதுவா? ஓ ஓகே ஃபைன். சூப்பர் அழகாக இருக்குது. இந்த ஹார்ட்டு செம்மையாக இருக்குது. போது அது லாஸ்ட் டைமே காமிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த ஹார்ட்டில் எதுப்பா? அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இடையில அந்த இது பண்ணியிருக்கிறதும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு காமிச்சிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கோ அல்லது அடுத்த வாரமோ வந்தோன்னா இதோட இது தெரியாது. நெக்ஸ்ட் இது வரப்போ மாறி இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அவ்வளோ அழகாக துடைக்கிறது வைக்கிறது எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன். ரெயின்ட்ராப் கிறிஸ்டல். ஆக்சுவலி ரெயின்ட்ராப் கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு ஃபேமஸாக இருந்தது ரெயின்ட்ராப் கிறிஸ்டல். அதுக்கப்புறம் வந்து அதோட இது மாறி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரெயின்ட்ராப் கிறிஸ்டல் வந்து திரும்ப வந்து ஃபீல்டுக்கு வந்திருக்கு தாமா. இப்போ ட்ரெண்டு வந்து இப்போ இது ரெயின்ட்ராப் கிறிஸ்டல். இதுக்கு பேர் ரெயின்ட்ராப் கிறிஸ்டலுங்க வந்துட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகு. வாவ். இது சூப்பராக இருக்குது. இந்த ஒயிட்டு ரெயின்ட்ராப். இது கூட அழகாக தான் இருக்குது. மிஸ் பண்ணிட்டேன் இதை. நான் பார்க்க கட்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை அழகு செமையாக இருக்குது. இது ஒரு டர்க்கி ஸ்டைல். இது வேறு எதாவது நீங்கள் சொல்லணுமா சார்? எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஒயிட்டு உண்மையிலே அழகாக இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே இவ்வளோ நீளம் வருது. இவ்வளோ தூரம் இறங்கி ஹை சீலிங் லைட்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி எனக்கு நான் எங்கேயுமே இது வரைக்கும் எத்தனை லைட் ஷோரூம் போயிருக்கேன். நான் பார்க்காத ஒரு கான்செப்ட் அப்படின்னா எது தெரியுமா? இந்த கான்செப்ட் தான். உங்கள் வீட்டில் வந்து இது மேலே ஹேங் பண்ணி இருக்கும்போது கீழே வந்து நீங்கள் அதோடய வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு காமிச்ச இந்த இது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பர்டிகுலராக இந்த மாடல் இருக்குது இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் இந்த ஒரு கோட் இந்த இது பார்த்திங்கன்னா கருக்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த குவாலிட்டிக்கு தான் ஆக்சுவலி காசு. இதில் மொத்தம் எவ்வளோ வெயிட் இருக்கும் இந்த லைட்டு? 120 kgs இருக்கும். கிறிஸ்டல்ஸ் எவ்வளோ இருக்கும்? 750 கிறிஸ்டல்ஸ் வந்து அந்த பிக் சைஸ் 9 இல்லை 9 mm 40 mm. ஓ மை காட் 40 mm அழகாக இருக்கும். இது எப்படி தெரியுமா? பூ மாதிரி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி சேனல் வந்து நான் பார்த்ததே இல்லை எங்கேயுமே. நிறைய நான் பாண்டியில் அங்கே எங்கெங்கேயோலாம் வந்து நான் லைட்ஸ் வந்து இது பண்ணி போகிற ஷோரூம் வந்து விசிட் பண்ணியிருக்கேன். பட் பர்டிகுலராக இந்த சாண்ட்லியர் இந்த குவாலிட்டியில் இந்த மாதிரி ரெட் கிறிஸ்டல் மிக்ஸ் ஆகி இருக்கிற இந்த ஒரு இது சூப்பரான குவாலிட்டி. இது செம்ம கிறிஸ்டல். இதுங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். என்னடா ஆன் பண்ணுறீங்களா? லைட் என்ன ஆன் பண்ணலையோ? ஓ மை காட் நான் ஆன் பண்ணேன். சூப்பராக இருக்குமா? வார்ம்லையா பா? வீட்டுக்கு இது ஒன்று போட்டாலே வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா லைட்டை பார்த்துட்டே உட்காந்துருவாங்க போலயே இல்லை? என்னடா இப்படி இருக்குன்னு. ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே வேறு லெவல். இது எத்தனை லேயர் பாருங்கள் உள்ள.
செம சூப்பராக இருக்குமா. ஐயோ அழகாக இருக்கு பா. டோட்டல் ஹைட் என்ன செயின் இல்லாமல்? இதோட ஹைட்டு ஓ செயின் இல்லாமல். செயினோட 7.5 feet இருக்கும். ஓகே ஓகே. அப்படியே வீடு கட்டுறது போட்டோன்னா நச்சுன்னு இருக்கும். இந்த லைட்டுக்காகவே ஒரு வீடு கட்டலாம் போல், அப்படி இருக்குது இதோட லுக்கு. வாவ். இந்த ஃப்ளார் டிசைன் தாங்க எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என்ன அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கெலாம் டிசைனர் இருப்பாங்கல்ல இந்த லைட்ஸை டிசைன் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த கிறிஸ்டல் இவ்வளோ தொங்க போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக அந்த இடத்துல அத்தனை விசிபிளாக தெரியணும் இல்லையா? அங்கே பாருங்களேன், அந்த கிறிஸ்டல் வந்து இப்படி உட்காரும்போது ஒன்றோட ஒன்று இடிக்கக்கூடாது. கரெக்டாக இத்தனை கிறிஸ்டல் இத்தனை வந்து அதில் உட்காரணும் அப்படின்றது இருக்குதுல்ல. நான் வீடியோ எடுக்கிறத யாராவது வந்து என்னைய வீடியோ எடுக்கணும். வேறு லெவலில் ப்ளூபர்ஸ் போட்டுருவாங்க. ப்ளூபர்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குமா அந்த லைட்டு அழகாக. ஐயோ என்னைய வீடியோ எடுக்கிறாங்களே, ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம். வேறு லெவல். யார் நானா? இல்லை ஆக்சுவலி அழகில் மயங்கி உட்காந்துட்டேன் இந்த லைட்டை பார்த்துட்டு. உண்மையிலே அடுக்கு 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 அடுக்காக எப்படி இருக்குது. எனக்கு இந்த லைட்டுக்காகவே ஒரு வீடு கட்டலாமான்னு தோணுது. பா பா தான் ரியலி பா பா. இதில் ஒரு 3 பீஸ் வந்து ஆக்சுவலி போயிருக்குங்க. 3 பீஸ் வந்து இதாகிடுச்சு. இந்த ஒரு பீஸ் வேறு லெவல் எனக்கு. இதிலே வந்து சாண்டியர் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா இருங்க காமிக்கிறேன். இந்த சாண்டியரும் இருக்குது தான். இதே மாதிரி ஒரு சாண்டியர் இருக்குமே அங்கே. இவங்கெல்லாம் எவர்கிரீன். அந்த பக்கம் இருக்காங்களா அம்மா? அந்த லைட்டை போட்டு காமிங்கம்மா. பின்னாடி இருக்குது இல்லைம்மா, அதை போட்டு காமிங்க. அந்த ஒரு ஒயிட்டு அதில் கோல்டன் எல்லாமே இதாகிடுச்சோ, மூவ் ஆகிடுச்சு. ஓ ஒயிட் அது. அந்த ஃபஸ்ட்டு ஒயிட்டு அந்த லாங் சாண்டியர் இருக்குதுல்ல அதுமா. சாண்டியர் ஸ்பார்க்கிள்னு ஒரு ரெயின் லில்லி உண்டுங்க. அது எப்படி இருக்கும் பா. இந்த காம்பினேஷன் இந்த இது ரியலி வேறு. இதில் நிறைய பல்ப்ஸ் இருக்கும்போது லைட்ஸ் போடும்போது ஹீட் ஆகாதா? ஓ எல்இடி. சாரி ஓ எல்இடின்றதுனால அது ஹீட் ஆகாதுல்ல. பா நச்சுன்னு இந்த ஃபினிஷிங் தான் சூப்பராக இருக்குது. அப்படியே செமையாக இருக்குது. இல்லை 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 எத்தனை லைட்ஸ் வந்தாலும் எனக்கு இது மேலே உள்ள ஒரு கண்ணு வேறு லெவல். அப்பா இதுவும் அதே மாதிரி தான். ஓவரால் தூரமாக இருந்து பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே டிசைனர்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக அந்த கிறிஸ்டல் வந்து நிற்கும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு அழகாக இருக்குது. இது சில்வர் கோட்டிங் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கீழே இருக்க ஷோரூம் இன்னொரு நாளைக்கு போகலாம். இப்போ நான் மேலே மட்டும்தான் காமிச்சேன். ஷொப்பாடி சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன். தக்கன்னு அப்படியே இந்த லுக் பாருங்களேன். வாவ் சா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்களேன். எல்லா லைட்ஸையும் நம்ம ஆன் பண்ணலை. அட் அ டைம் எல்லா லைட்டையும் நம்ம இப்போ ஆன் பண்ண முடியாது. மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். இதுவே பாருங்கள் எத்தனை இருந்தாலும் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள். இந்த லைட் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வாவ். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, இது கிளாசிக் அதுன்னு சொல்லுவாங்க இந்த மாடலை. அந்த மாதிரி வீடு கட்டினா தான் நம்ம இந்த மாதிரி போட முடியும். கான்செப்ட் ஒத்து வரணும். அப்படி இருந்தால் தான். ஸ்டோல் மை ஹார்ட்டு இந்த லைட்டு. இது பாருங்கள். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல. மகிழ்ந்து அந்த இதில் அப்படி இப்படி இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் சொன்னேன் 10 years இருக்குங்க. பட் இது லைஃப் டைம் கேரண்டின்னு நினைக்கிறேன் இந்த கோட்டிங்க்கு வந்து. இதில் தான் குவாலிட்டி சொல்லுவாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட்டு நார்மல் கிளாத் வச்சு துடைச்சா போதும்ல. ஓ வெட் கிளாத் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சு துடைக்கணும் அப்படின்றாங்க. நைஸ். இப்போ எல்இடி இது லைட்ஸ் இதாகிடுச்சுன்னா பல்ப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்இடியும் தாண்டி வேறு ஏதாவது வருமா இதுக்கு மேலே? இப்போதைக்கு இதுதான் இதில் இருக்குல்ல.
ஓகேடா, நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது. ஓகே தங்கங்களா, இது இன்னும் நிறைய லைட்ஸ் வந்து எனக்கு இது கூட நல்லா தான் இருக்குது. மேலே ஒரு அடுக்கு வச்சு கீழே வந்து இந்த கலர் எடுக்கவே இல்லைண்ணா. இது நல்லாயிருக்கு. இதுலேயும் இது வந்து இது போல் பிளாக்கு ஒயிட்டு காப்பரில் கொரோனா லைட் இது. ஓகே சார், ஹாய் சொன்னீங்க, அப்படி ஒரு பாய் சொல்லிடுங்க சார். கூப்பிடுங்க உங்கள் கடைக்கு எல்லாரையும். வாங்க எல்லாரும் வாங்க. ஆஃபர் போட்டிருக்கோம் வாங்க. அப்படியா? எவ்வளோ ஆஃபர்? 10 to 40% நியூ இயர் ஆஃபர். நியூ இயர் ஆஃபர் 10 to 40%. ஆமாம். ஓகே ஓகே. ஃபார் ஆல் லைட்ஸா இல்லை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளையா? ஒவ்வொரு லைட்டுக்கு ஒவ்வொரு ஆஃபர். ஓ ஓகே. எல்லாத்துலேயுமே டிசி சப்ளை. நல்லா இருக்கு.